Welcome to this channel. Be an expert engineer. C programming language in Tamil. Dr. Suba Rajam ME PhD. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போகிற 73 program to reverse of a given string with and without using string reverse function strrev function. ஸோ மேனுவல் திங்கிங் பண்ணிட்டீங்கன்னா இன்புட் இப்படி ஸ்ட்ரிங் வாங்கிக்கலாம், அதோட லென்த் வந்து 11, அவுட்புட் உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸில் உங்களுக்கு ஆன்சர் வரணும். ஸோ லாஜிக்கலாக வித் யூஸிங் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கோங்க, இனிஷியலைசேஷன் கொடுத்துக்கலாம், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுங்க, ஜஸ்ட் வேரியபிளாக அனுப்புனா மட்டும் போதும். ஏஎஃப் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இல்லைனா பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனில் டேரெக்டாகவும் நீங்கள் அப்ளை பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னா வித்தவுட் யூஸிங் ஃபங்க்ஷன் ரிவர்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாமல் எப்படி ப்ரோக்ராம் எழுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா லென்த் ஆஃப் த ஃபைண்ட் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் வந்து லென்த் கண்டுபிடிங்க. ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோம், லென்த்து கண்டுபிடிக்கிறதுனா கோடிங் பார்த்தோம். இது நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இது ரிவர்ஸ்க்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா இந்த பில்டின் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கம்பெல்லாம் எனக்கு பில்டின் ஃபங்க்ஷனே தேவை இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கிறதுக்கான உங்களுக்கு தெரியும், லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். இது என்னன்னு எடுத்துக்கோங்க. அப்படியே வேரியபிள் சொல்லிங்கன்னா இது வந்து என்ன அர்த்தம், நத்திங் பாடின்னு அர்த்தம். செமிகோலன் கொடுத்தா ஸ்டேட்மெண்ட்டே இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் நடந்துகிட்டே இருக்கும். வெளியே வரும்போது என்னது, உள்ள நுழையும் போது n = 0 இருந்துச்சு, வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக n = 11 இருக்கும். இதை எடுத்துக்கோங்க இல்லைன்னா இதை எடுத்துக்கோங்க, கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த என்ன கான்செப்ட் அப்படின்னா ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் பண்ணணும். அதுக்கு ஒரு வேரியபிள் செலக்ட் பண்ணலாம். ஏங்கிறது ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கு, இப்போ ஆறுங்கிறது ரிவர்ஸில் நம்ம மாத்திர போகிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு நல் கேரக்டர் நீங்கள் செட் பண்ணிடணும். என்ன தான் நல் கேரக்டர், ஏன் என்ன வந்து என்னது 11 இல்லையா. இப்போ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, இங்கே நல் இருக்குமா, ஆட்டோமேட்டிக்காக கம்பைலர் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்குமா. ஒரிஜினல் இதில் நம்ம ரிவர்ஸுக்கு நம்ம தான் இந்த இடத்துல நல் கேரக்டர் கொடுக்கணும். அப்போ 11 n = 11 உங்கள் கையில் இருக்கு. அப்போ அந்த இடத்துல நல் கேரக்டர் கொடுத்துடலாமா? அதனால நல் கேரக்டர் கொடுத்துருங்க. r(n = நல் கேரக்டர்னு செட் பண்ணிருங்க. சிங்கிள் கோட்டில் கொடுக்கணும். ஏன் ஃபர்ஸ்டே கொடுக்கணும், வந்தவொடனே கொடுக்கக்கூடாதுன்னா என்ன தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், மைனஸ் ஆகிட்டே இருக்க போகுது. வெளியே வரும்போது என்னதுன்னா 0 ஆயிரும். அதனால ஃபர்ஸ்டே செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃபார் லூப் செக்கிங் கொடுக்க போகிறோம். ஃபார் லூப் செக்கிங் கொடுக்கும்போது ஒவ்வொரு கேரக்டராக நாட் ஈக்குவல் டு நல்லான்னு கேட்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்து சேவ் ஆகிட்டே வரணும். எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆன்சர், a(0) எங்கே போய் சேவ் ஆகுது, m இங்கே போய் சேவ் ஆகணும். நமக்கு எஸ்ஸோட ஆன்சர் இந்த இடத்துல போய் சேவ் ஆகணும். அப்போ r(10) நமக்கு சேவ் ஆகணும். கரெக்டா a(0) எங்க போய் அசைன் ஆகணும்னா r(10) போய் அசைன் ஆகணும். ஆனா n வந்து நமக்கு கையில ஒரு வேரியபிள் இருக்கு, 11 இருக்கு. அப்ப என்ன மைனஸ் பண்ணிடலாமா? அப்ப கரெக்டா 10 போய் சேவ் ஆகுமா? அப்ப என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த ஆன்சர் a(0) எங்க சப்ஸ்டிட் பண்றோம், அசைன் பண்றோம், r(10) போய் சேவ் பண்ண போறோம். இப்போ நீங்க டிஃப்ரெண்ட் வந்து டிக்ரிமெண்டடுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு, மைனஸ் n-க்கும் n-க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்படி ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு என்ன யூஸ் பண்ணீங்க அப்படின்னா n சொன்னீங்கன்னா 9 எடுத்துக்கணும். r(10) = a(0)ன்னு செட் ஆகும். 10 ஆயிருக்கும். n = 11 தானே, அப்போ மைனஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் நீங்க n அதுவும் ஒரு மைனஸ் தானே, டிக்ரிமெண்ட் தானே ஆன்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 2 ஸ்டெப் நடக்கும். n நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் நடந்துடும். r(11) n = 11 = a(0)ன்னு செட் ஆயிரும். அதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். n அதுக்கப்புறம் தான் டிக்ரிமெண்ட் ஆகும். செகண்ட் ஸ்டெப் தான் டிக்ரிமெண்ட். அது என்ன அர்த்தம் அப்படின்னா n இந்த இடத்துல இருக்கு, அடுத்த ஸ்டெப் வந்து n இருக்குன்னு அர்த்தம். n = n-1ன்னு அர்த்தம். அதனால இந்த ஸ்டெப் தான் உங்களுக்கு கரெக்ட். அப்போ n கொடுங்க. அப்போனா இந்த இடத்துல என்ன நடந்திருக்குது, 10 உங்களுக்கு கரெக்டாக செட் ஆயிருக்கும். r(10)ல நம்மளோட a(0)ோட ஆன்சரை சேவ் பண்ணும். அப்போ என்னது, ஃபர்ஸ்ட் ஆன்சர் இந்த லாஸ்ட் a(10)ல போய் சேவ் ஆயிரும். அப்படியே ஆட்டோமேட்டிக்காக என்னது இது இந்த இடத்துல உங்களுக்கு டிக்ரிமெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். உள்ள நம்ம ஆர்குமெண்ட் வந்து 10ன்னா 9ன்னு மாறிடும் அடுத்த தடவை. சரியா, ஒவ்வொரு தடவையும் டிக்ரிமெண்ட் ஃபர்ஸ்ட் நடந்துடும்.
நடந்துட்டு 9ன்னு சொல்லி சேவ் ஆகும். செகண்ட் கேரக்டர் 1 அப்படியே சேவ் ஆகி உங்களுக்கு அழகா ஆர்ல உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். அப்ப நல் கேரக்டர் வந்தோடனே குரூப் போட்டு வெளியே வந்துடும். இதான் வந்து நம்மளோட லாஜிக். ஸோ கோடிங் பார்த்துடலாமா? கோடிங் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் வித் அண்ட் வித்தவுட் யூசிங் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுமே பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணுங்க. அடுத்தது வந்து ஸ்ட்ரிங் டாட் ஹெச் வேணும், ஏன்னா ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். அதனால ஸ்ட்ரிங் டாட் ஹெச்சுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன் பெயின் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் 2 எடுத்திருக்கோம். ஒரிஜினல் வேரியபிளுக்கு வந்து எஸ்டிஆர் எடுத்திருக்கோம், ரிவர்ஸ்க்கு வந்து இந்த வேரியபிள் எடுத்திருக்கோம். ஸோ டிக்ளரேஷனுக்கு நமக்கு வந்து என்னது 2 இன்டிஜர் டைப் நமக்கு வேணும். என் வந்து என்ன நமக்கு ரிட்டர்ன் ஆகுறது இன்டிஜர் வேல்யூ. ஸோ இப்போ பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. என்டர் ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் கெட் பண்ணிக்கோங்க, ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணி ஒரு வேர்டு வாங்கிக்கோங்க போதும். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேர்டுக்கு வந்து இன்புட்டா கொடுத்துக்கலாம். அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துருங்க. எது வித் யூசிங் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் strrev. அப்போ எதை அனுப்புவீங்க? நம்ம கெட் பண்ணதை உள்ள அனுப்பணும். இங்க %s கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் வித் யூசிங் strrev ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஆன்சர் சப்ஸ்டிட் ஆயிருக்கும். ரிவர்ஸ்ல உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். இப்போ வித்தவுட் யூசிங் கோடிங் அப்படியே எழுதிக்கோங்க. நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன், ஸ்ட்ரிங் எலன் வந்து ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி n கிடைச்சிட்டு உடனே வந்து என்ன வந்து நல் கேரக்டர் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளோட ஃபார் லூப் -nn கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார் லூப் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்தது லாஸ்ட்ல என்ன பண்ணிக்கலாம், ஒரு பிரிண்ட் பண்ணி அதை வந்துடலாம். எதை பிரிண்ட் பண்ணுவீங்க? ரிவர்ஸ் தான். வேரியபிளை வந்து மட்டும் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இன்னொரு முன்னால கூட எழுதலாம், ரிவர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் என்னன்னு சொல்லி கூட நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். என்னது எஸ்டிஆரை பிரிண்ட் பண்ணி கூட காமிக்கலாம் நீங்க ஒரிஜினல் ஸ்ட்ரிங். அடுத்தது வந்து ரிவர்ஸ் எப்படி மாறி இருக்குன்னு கூட நீங்க காமிக்கலாம். லாஸ்ட்ல ரிட்டர்ன் 0 ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு மெயினா க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இதுதான் நம்மளோட ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் வித் அண்ட் வித்தவுட் யூசிங் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன். சரியா? இதுதான் நம்மளோட கான்செப்ட். இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் தெளிவா இருந்துச்சு, இல்ல பில்டின் ஃபங்க்ஷனே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல ஃபார் லூப் நான் சொல்லி கொடுத்த லாஜிக்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.